திருமணமாகி 65 வருஷம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. முதலா வயசு கூடின ஒரு அம்மாவுக்கு நான் இன்றைய சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பினவன்ட்டு எனக்கு ஒரு உத்தேசம். நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. ஜெர்மனில இருக்கிறாங்க, மகள் இருக்கிறா. அவற்றை ஆக்கள் அனுப்புற அளவுக்கு இல்லை. உங்களை தேடி வந்த கிஃப்ட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க சரியா சொல்லாட்டா. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பேர் அம்மாக்கு? மகேஸ்வரி. சரி, இன்றைக்கு 80வது பிறந்த நாள். என்ன 80வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு கிஃப்ட் வந்திருக்குது. வாழ்த்து தெரிவிக்கிறது இல்லாம நீங்க நீண்ட காலம் இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பியிருக்கிறா? இந்த மகள் இல்லையோ மகன் யாரும் அனுப்பியிருப்பினோம். ஏன்னா அவங்க மட்டும் தான் கிஃப்ட் அனுப்பணுமா? பிள்ளைகள் தான் அனுப்பணும் இல்ல தானே? பிள்ளைகள் தான் அனுப்பியிருப்பினோம் எனக்கு ஒரு உத்தேசம். அதை விட வேற நான் என்னத்தை சொல்றது? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? பிள்ளைகள் 8 பேர். ஒரு ஆள் ஊர்ல இருக்கிறா. ஓகே. ஒரு ஆள் ஈமன்ல இருக்கிறா. ஓகே. மற்றவே இங்க பரத்துல. எந்த பிள்ளை அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அதுக்குள்ள சில வேளை கடைசி பிள்ளை அனுப்பி இருக்கலாம். என்ன பேர் அவங்களுக்கு? பொம்பளை பிள்ளை வனஜலட்சுமி. ஓகே. ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட பிள்ளைகளோட வெளியாக்கள் யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? வெளியாக்கள் எனக்கு தெரிய இல்லையா. பெண் வெளியாக்கள் யாரும் அனுப்பி இருக்கிறாரு. இவரும் ஒரு மகன். ஆனா இவரும் ஜெயலாம் கதை கொண்டாந்துட்டார். இவர் அனுப்பியிருக்க வாய்ப்பு இல்லை. சில வேளை அவங்க ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கிஃப்டா அனுப்பி இருக்கலாம். என்ன அதை பற்றி தெரிய இல்லையா இப்ப எனக்கு. சரி, உங்களுக்கு வந்துருக்க கிஃப்ட பாப்போமா? பாருங்க. நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? ஜெர்மன்ல இருந்து சில வேலை வரலாம். ஜெர்மன்ல யார் இருக்கிறாங்க? மகள் இருக்கிறாங்க. ஏன் பிள்ளைகளை மட்டும் யோசிக்கிறீங்க? பிள்ளைகளை விட வெளியாக்கள் அந்த அளவுக்கு செய்யறதுக்கு எனக்கு மச்சாலா இருக்கலாம், உங்களோட சகோதரங்களா இருக்கலாம். எத்தனை சகோதரம்? எந்த சகோதரம் இல்லையா. அப்ப நான் ஊர்ல சில வேளை ஊர்ல இருந்து அனுப்பி இருக்கலாம் இல்லையா? ஊர்ல இருந்து வர சான்ஸ் இல்ல. சகோதரம் அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்ல. உங்களோட கணவன் சகோதரங்களா இருக்கலாம். அவையெல்லாம் போய் சேர்ந்துட்டோம். சில வேளை அவங்க பிள்ளைகள் அப்படி யாருமே இருக்கலாம் இல்லையா? அவற்றை ஆக்கள் அனுப்புற அளவுக்கு இல்ல. இல்ல இல்ல. அப்ப பிள்ளைகளை மட்டும் தான் சொல்றீங்க? எந்த பிள்ளைகள் இல்லையோ எந்த சகோதரங்கள்ட பிள்ளைகளா இருக்கக்கூடும். அப்ப உங்களோட சகோதரங்கள பிள்ளைகள்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் சொல்ல தெரிய இல்லை யார் அனுப்பி இருக்கிறேன். எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 4 ஆம்பளை பிள்ளைகள். ஓகே. 5வது நான். ஓகே. எனக்கு பிறகு ஒரு தம்பி. ஓகே. 6 பேர் டோட்டலா? 6 பேர். அவன் பிள்ளைகள் கூட அனுப்பி இருக்கலாம். என்ன சில பேர் அனுப்பி இருக்கலாம். ஆனா யாருன்னு சொல்ல தெரிய இல்லையா. சொல்ல தெரியலையா? சொன்னா அப்புறம் கோவிப்பாங்கன்னு. இல்ல யாருன்னு தெரியாம என்னன்னு சொல்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு கேஸ் தான் யாரா இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்து என்னத்த எனக்கு யோசிக்கிற. இதுவரைக்கும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாத ஒரு ஆள் கூட அனுப்பி இருக்கலாம். கிஃப்ட மட்டும் இப்படி கொடுத்து விடுவோம், அம்மா யாரு சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம்னு அனுப்பி இருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. சில வேளை கடைசி மகன் அனுப்பினாரோ யாருன்னு சொல்ல தெரியல. மீண்டும் ஒரு பாஸ்கெட் வந்திருக்குது. நோய் நொடி இல்லாம இருக்கும்னு சொல்லி மைலோ, நெக்ஸ்டமோட், புரோட்டினெக்ஸ் அதோட பிஸ்கெட் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்காங்க. பரிசுல இருக்கிற மகள் சில வேளை அனுப்பி இருக்கலாம். மகள் என்ன பேர்? மகாலட்சுமி. சில வேளை அவன் பிள்ளைகள் அவ அனுப்பி இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் பிள்ளைகளை விட்டு கொடுக்காம பிள்ளைகளை தான் சொல்றீங்க. அவன் பிள்ளைகள் எந்த பேர பிள்ளைகள் அவன் அனுப்பி இருக்கலாம். ஓகே. பேர பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க? பேர பிள்ளைகள் அவாக்கு 3 பிள்ளைகள். ஓகே. அப்ப அந்த 3 பிள்ளைகளை யார் அனுப்பி இருப்பாங்க? அதுலயே ஒரு ஆள் அனுப்பி இருக்கலாம். அது யாருன்னு சொல்லலாது. இந்த கிஃப்ட பார்த்தா போல ஒரு அளவுக்கு அவையன்று யோசிக்கிறான். என்னதுக்கா இதுல எழுதி வச்சிருக்கா? இல்ல ஒரு உத்தேசம். இப்படியான கிஃப்ட் வந்து அவங்க எல்லாம் பண்ணி தர்றது. சரி, உங்கள்ட்ட பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலா கேக் கூட அனுப்பி இருக்காங்க. அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி கேக் வந்திருக்கு. பிடிச்சிருக்கா? அம்மாண்டா பிள்ளைகள் தானே. அம்மான்னு சொல்லி பிள்ளையெல்லாம் கூப்பிடணும் இல்ல, உங்களை அம்மாவா நிற்கக்கூடிய பழகக்கூடிய ஆக்களும் அனுப்பி இருக்கலாம். என்ன அவே அனுப்பினவே பேரை போட்டிருக்கலாமே. அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றதான் சர்ப்ரைஸ். இல்லாட்டா நாங்க எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோமே. உங்களை தேடி வந்த கிஃப்ட் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க சரியா சொல்லாட்டா. சில உங்களோட பழகுறாக்கள், உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அனுப்புறேன்னு சொன்னா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் சேர்ந்துட்டோம் ஐயா. ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் போட்டோம். பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும். ஓகே. யார கடைசியா சொல்ல வாரீங்க? யாரையாண்டு நான் சரியா சொல்ல தெரியல. அதான் சொன்னேன், பரிசுல இருக்கிற மகளை அனுப்பி இருக்கலாம். மகள் என்ற பிள்ளைகள். ஓகே. அதுவும் அந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்லி இல்லை. அது என்னண்டா இன்றைக்கு அதையாவது செய்கிற அளவுக்கு இல்லை. இல்லாட்டி கடைசி மகள் வனஜலட்சுமி அனுப்பி இருக்கலாம். அவங்க இருக்கு, அவங்களும் பிரான்ஸ்ல இருக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து 2-3 பேர்கிட்ட தான் வந்திருக்குது.
ரெண்டு மூன்று பேர் அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? 2 3 பேரண்டா வரதலட்சுமி மகாலட்சுமி ஞானானந்தம் 3 பேரும் சேர்ந்து அனுப்பியிருப்பேன். சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது யாருன்னு சொல்லி பார்த்தா, இராணி ஸ்ரீலங்காவிலிருந்து உங்களுடைய மூத்த மகள், முருகானந்தம் பிரான்ஸ், சின்ன குஞ்சு பிரான்ஸ், அச்சன் பிரான்ஸ், அப்பன் பிரான்ஸ், செல்லக்கிளி ஜெர்மன், கண்ணா பிரான்ஸ், ஜாசோ பிரான்ஸ். இவ்வளவு பேர்கிட்ட வந்திருக்குது. ஜாரிவங்கள் எல்லாரும் பிள்ளைகள். சரி, எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. நீங்களும் பிள்ளைகளை விட்டு கொடுக்கல, நான் கடைசி மாட்டோம். அதான் யாருன்னு தெரியாது, சொல்ல தெரியாது. சரி, உங்களோட பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி என்ன நீங்க நீண்ட காலம் இதே மாதிரி கதைச்சு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்க்கல, இதே எதிர்பார்க்கல. சந்தோஷமா? சந்தோஷம். பிள்ளைகளை அனுப்பினா சந்தோஷப்படத்தானே வேணும். பிள்ளைகளுக்காக தானே நாங்கள் வாழ்றோம். அவங்களும் உங்களுக்காக தான் இருக்கிறாங்க. அப்ப உங்களை மகிழ்விக்கிறதோட உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல போறேன். வேற என்ன நன்றி மட்டும் தானா பிள்ளைகளுக்கா? வேற என்ன சொல்றது? நான் ஒரு தரம் வேற இல்லை. இப்ப வேற ஒரு ஆள் தான் வந்திருக்கிறார், ஒரு மகன் தான் வந்திருக்கிறார். விட்ட வந்தா என்ன அதுக்கு மேல நன்றி சொல்லலாம். அதை விட என்ன சொல்றது? நீங்க பிள்ளைகளை வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டீங்க. அவங்க உங்களுக்கானதை சரியான முறையில செய்யறாங்க. அது உங்களுக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க. இதே மகிழ்ச்சியோட நீங்க என்ன நீண்ட காலம் இருக்கும்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். நீண்ட காலம் இருந்து என்னைக்கா செய்கிறேன்? உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கொடுத்து பகிர்ந்து கொள்ளணும். இவ்வளவு வருஷம் இருந்ததே காணும். திருமணமாகி 65 வருஷம் குப்பை ஒட்டியாச்சு. இனி இருந்து என்ன செய்கிறது? இன்னும் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அனுபவங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களையும் வழி நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். உடம்பு ஒத்துழைக்கணும் ஐயா. அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, வருத்த நோடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அதே நேரம் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு. முதலா வயசு கூடின ஒரு அம்மாவுக்கு நான் இன்றைய சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. எங்கண்டு சார்பிலையும் நீங்க நீண்ட காலம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோட உங்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய பிள்ளைகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தெரிவிச்சு கொள்றேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி.